ஸோ ஹாய் கைஸ். ஸோ நான் தாங்க மித்திரன் பேசுறேன். ஸோ எத்தனை நாள் ஆச்சுங்க நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போட்டு. ஸோ இப்போ என்ன கதை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஒரு ஈவென்ட் ஸ்பின்னிங் வீடியோ தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு. ஒன்றும் இல்லை, 2 ஈவென்ட் ஸ்பின்னிங் தான். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கைவிங் வந்து ஸ்பின் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஸ்பின் பண்ணி விட்டேன், கிடைக்கல. ஸோ போயிட்டு ஆடம் மாத்திட்டு ஸோ நம்ம வந்து ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஆடம் மாத்திட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து விட வேணாம், நம்ம அந்த கன் ஸ்கின் அப்படியே எடுத்து விட்டுலாம் கொஞ்ச நேரத்துல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ எனக்கு பிடிச்சவங்களாம் மறக்காம ரெட் கலர் நம்பர் கொடுங்க. ஸோ வேணடா இஷ்டமேக்கு வந்து வீடியோ போட்டுருக்கான்னு நீங்க யாரும் நினைக்காதீங்க. ஸோ கொஞ்சம் ப்ரெஷரே. ஸோ அதனாலதான் ஸோ வீடியோ தொடர்ந்து போட ட்ரை பண்றேன். ஸோ உங்களுக்கு மறுபடியும் நான் வந்து பொய் சொல்ல விரும்பல. ஸோ நான் வந்து ட்ரை பண்றேன். ஸோ கண்டிப்பா போடுவேன், நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல. ஸோ 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும்னு. ஸோ இப்போ நம்ம வந்து கிளியர் கட்ச் எல்லாம் கொடுத்துட்டு வெளியே போயிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து 1032 டைமண்டோ என்னமோ இருந்துச்சு. இப்போ 1093 இருந்துச்சு. ஸோ கரெக்டாக சரியா தெரியல. ஸோ கிளார் அடிக்குது கண்ணு. ஸோ இப்போ 2வது ஸ்பின்னு பண்ணியாச்சு. ஸோ இதுலயும் எதுவுமே கொடுக்கல. இன்னும் ஒரு ஸ்பின்ரா எப்படியாச்சும் கொடுத்துருங்கடா, இந்த ஸ்பின்ல மட்டும் கொடுத்துருங்க, நானே வந்து மொட்டை வச்சுக்கிறேன். கொடுத்துருவானா கொடுத்துட்டா நல்லா தான் இருக்கும். ஸோ கொடுக்கல. ஸோ இந்த ஸ்பின்ல கிடைச்சிருச்சுன்னா கருணாகரனுக்கே நேரம் போய் அங்கே வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன், கண்ணை மூடிக்கிறேன். நீங்க நல்லபடியா குத்துறா போடு வேற மாதிரிங்க. ஸோ முதல் ஸ்பின்ல வந்து கொடுத்துட்டாங்க. அது என்ன சொல்றது, கருணாகரா உனக்கு நான் நேரம் சிங்கப்பூருக்கு வரேன், நீ மொட்டை அடிக்கிறேன். ஸோ ஏன் தப்பா நினைச்சுக்கேன், ஜஸ்ட் ஃபார் பண்ணு தான். ஸோ உனக்கு வந்து மொட்டை அடிக்கிறேன்டா இஃப்ரா, நீ செத்தலாம் மோனே. இலே என்கிட்ட நீ வந்து இந்த ஆட்டெல்லாம் கட்டுறியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சுங்க. ஸோ அதனாலதான் ஸ்பின் பண்ணிட்டு நான் வந்து போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு ஸோ நம்ம ஏன் இது வந்து ஸ்பின் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு நான் 20 ஸ்பின் பண்ணுங்க. கேளுங்களேன், 20 477 டைமண்ட் வச்சிருந்தேன். 20 ஸ்பின் பண்றேன், ஒன்னொன்னா கொடுத்தானுங்க. நல்லா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒன்னொன்னா தான் கொடுப்பாங்க எனக்கு. ஆனா கடைசியில என்ன ட்விஸ்ட் வைப்பாங்க எனக்கு சத்தியமா தெரியல. எனக்கு தாம்சன் மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டு இருந்துச்சு, அது அந்த பூயா கேப்டன் மண்டலு, அதுவும் வந்து ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்பதான் ஒரு 2 கொடுப்பானுங்க மனசு தேத்துற மாதிரி. லைட்டா லேக் வச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்பயும் ஒரு 2 கொடுத்துட்டானுங்க. ஸோ இன்னொரு அட்டை 2 குத்துட்டானுங்க. இந்த அட்டை என்னடா கொடுக்க போறாங்கன்னு பாத்துட்டே இருந்தேன். இன்னும் இந்த ஸ்பின் பண்ண போறாங்க. கங்க்ராச்சுலேஷன், அது கேப்டன் பூயா பண்டல கொடுத்துட்டாங்க. சரி தாம்சன் கொடுத்திருந்தாச்சும் ஒரு 25 டோக்கன் மிஞ்சிருக்கும். ஏன்னா 200 டோக்கனுக்கு இதை எடுத்துட்டு 25 இது அதை எடுத்துருக்கலாம். ஸோ வாய் குழம்புன்னு நினைக்கிறேன். சரி கொடுத்த வரைக்கும் சந்தோஷம், 20 டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கிருட்டுன்னு வாயில போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை, எனக்கு தான் இல்லை, யாருக்கு அப்படிதான் இருக்கா என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ வரும். ஸோ அதுவும் வந்து ஈவென்ட் ஸ்பின்னிங் வீடியோ தான். அது முடிஞ்ச ஈவெண்டோட ஸ்பின்னிங் வீடியோ. அதை வந்து நாளைக்கு எடுத்து கிருட்டுன்னு போட்டு விடுறேன், நல்லா பார்த்து ரசிச்சுட்டு போங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு நம்ம அந்த தாம்சன் எடுக்கிற வீடியோல சந்திப்போம். இடையிலேயே வீடியோ சந்திப்போம், அந்த வீடியோ வரும். ஸோ மறக்காம வச்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க புதுசா வந்தவங்க. பழைய ஃபேமிலிஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.